சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 22. சிவ தந்தையின் பெயரை கேட்டவுடன் கூடவே எது நினைவிற்கு வர வேண்டும்? ஆஸ்தி. ராஜ்யத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? ஈஸ்வரனின் உயர்ந்த வழிப்படி நடக்க வேண்டும். ராஜயோகத்தை எவ்வாறு கூறுகிறார்கள், ஆனால் எதை புரிந்து கொள்வது கிடையாது? பழமையான யோகம் என கூறுகிறார்கள், ஆனால் யார் கற்றுக் கொடுத்தது என்பது தெரியாது. மறதிக்கான நாடகம் என்று எதற்கு கூறப்படுகிறது? சுகம் சாந்தி கொடுக்கும் பரமாத்மாவை மறந்ததே. எதற்கு அஞ்ஞான இருள் என கூறப்படுகிறது? பழைய உலகம் இன்னும் அதிக ஆண்டுகள் உள்ளது என்று கூறுவதை. நினைவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? நினைவிற்கு அதிக நேரம் உழைப்பு தேவை. ஞானம் என்பது 84 பிறவியின் கதை கூறுவதற்கு அதிக நேரம் தேவையில்லை. சிவனின் ஜடைமுடியிலிருந்து நீர் வர முடியாது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இறைவனே எனக்கு இந்த சேவை கொடுத்துள்ளார் என்ற பெருமையில் சதா இருக்க வேண்டும். காரியம் செய்தாலும் காரியம் கொடுத்தவரை மறக்கலாகாது. நன்றி. ஓம் சாந்தி.